شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر قال النبي صلى الله عليه وسلم الماهر بالقرآن مع السفرة الكرام البررة أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, இப்போ இந்த புள்ளைகள் தொழிச்சான், தராவி தொழிச்சான். தொழிச்சுக்கு நீக்கிறத கேட்குற நேரத்தில் எவ்வளோ பெரிய ஒரு இன்பம், எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம், எவ்வளோ பெரிய ஒரு மனசிக்கு பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சி என்னது பாருங்கள். ஒரு ஹதீஸ் ஒன்று ஞாபகம் வந்துச்சு. தொழுது முடிஞ்ச உடனே 2 ரக்காத்து இவங்களோட வந்து சேர்ந்து தொழுது முடிஞ்ச உடனே ஒரு ஹதீஸ் ஒன்று ஞாபகம் வந்துச்சு. புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், பிள்ளைகளுக்கு பறித்து கொடுக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த மாதிரி தொழுவிக்கிற பிள்ளைகளுக்கு தானே எவ்வளோ அழகாக ஓதுகிற பிள்ளைகளோட பெயர்களை அல்லாஹு தாலா அர்ஷுடைய ரஹ்மான் அரிசியில் அவங்களோட பெயர்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பினாங்க. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு நபித்தோழர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் ஓத சொல்லுங்க, நீங்கள் கேளுங்கண்டு. அவர்கிட்ட ஓத சொல்லுங்க, நீங்கள் கேளுங்கண்டு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் 2 பேரும் போகிறாங்க. இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித தோற்றத்தில், இப்போ 2 பேரும் போய்த்து அவர்கிட்ட சொல்கிறாங்க, வந்து ஓதுங்க குர்ஆனேண்டு. அவர் திருப்பி கேட்குறாரு, அல்லாஹ்வுடைய நபியே, உங்களுக்கு தான் குர்ஆன் இறக்கப்பட்டு கொண்டிருக்குது, நான் எப்படி ஓத? இல்லை, அல்லாஹ் உங்களோட பேரை சொன்னான், அல்லாஹ் உங்களோட பேரை சொன்னான். இவருக்கு சரியான சந்தோஷம். இந்த காரியே குர்ஆனுக்கு, ஹாஃபிலே குர்ஆனுக்கு சரியான சந்தோஷம். அல்லாஹ் என்ற பேரை சொன்னானா? அல்லாஹு சம்மானி, அல்லாஹ் என்ற பேரை சொன்னானா? நாம் சம்மாக்க யா உபை, உங்களோட பேரை அல்லாஹ் சொன்னான். சொல்லித்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பினான். கண்ணால் கண்ணீர் வருது. அவருடைய பேர் உபை இப்னு கஅப். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அழகான முறையில் மக்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுப்பாங்க, குர்ஆனை ஓதி தொலை வைப்பாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோட காலத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவங்க தராவி தொழுகைக்காக வேண்டி மக்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து இவரை தான் இமாமா போட்டார், உபை இப்னு கஅப். நான் ஏன் இந்த ஹதீஸை சொல்ல வரேன்டா, இப்படி குர்ஆனை நல்ல அழகாக ஓதக்கூடியவர்களுடைய பெயர்களை அல்லாஹ் அரிசியில் எடுக்கிறேன்டா. அருமையானவர்களே, எவ்வளோ பெரிய பாக்கியம். அவங்களோட கிராத்துகளை கேட்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம், இவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ரமலான் மாதத்தில் அல்லாஹு தஆலா எங்களுக்கு நோன்பை கடமையாக்கினதை போல இன்னும் ஒரு மெசேஜ் ஒன்று சொல்கிறான். இதே ரமலானில் தான் நாங்கள் குர்ஆனையும் இறக்கி வச்சோம் உண்டு. இதே ரமலானில் குர்ஆனையும் நாங்கள் இறக்கி வச்சோம். அப்போ இந்த ரமலானுக்கும் குர்ஆனுக்கும் இணைப்பிரியாத ஒரு தொடர்பு. எப்படி நீங்கள் ரமலானில் நோன்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், அதே மாதிரி குர்ஆனை ஓதுறதுக்கு, குர்ஆனை கேட்குறதுக்கு, குர்ஆனை பரப்புறதுக்கு, குர்ஆனை படிக்கிறதுக்கு இந்த ரமலானுடைய மாதம் ஒவ்வொருத்தரும் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் மெசேஜ் தாரான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். புனிதமான ரமலானில் லைலத்துல் கத்ருடைய இரவு அல்லாஹ் தேர்ந்தெடுத்து இந்த குர்ஆனை இறக்கி வைத்தானடா. கண்ணியமான சகோதரர்களே, இந்த ரமலானுக்கும் குர்ஆனுக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு, மிகப்பெரிய ஒரு தொடர்பு உண்டிக்குது.
8 வருஷத்துக்கு முன்னால் மாவனல்லைக்கு நோன்பு காலத்தில் ஒரு சில்ல ஜமாத் ஒன்று பெய்து பட்டுச்சு. ஒரு பகுதியில் தொழுது முடிஞ்சதுக்கு பின்னால் கொஞ்சம் நேரம் மட்டும் ஒரு 10:30க்கு மட்டில் என்னை கூட்டிகிட்டு போனாங்க ஒரு பயானுக்கு. சின்ன ஒரு வீடு உண்டு, பெரிய ஒரு பகுதியில் உள்ள ஒரு வீடு உண்டுக்கு. அப்போ நான் கேட்டேன், என்ன செய்யணுமெண்டு. அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நிறைய பெண்கள் வராங்க, அந்த பெண்களுக்கு நீங்கள் உற்சாகப்படுத்தி ஒரு பயான் செய்யுங்க. பயானை செஞ்சுட்டு கேட்டேன், இது என்ன நடக்குது என்று பார்த்தா, எல்லா பெண்களையும் ஒன்று சேர்த்து பெண்கள் தொழுவிச்சிட்டு அவங்க ஒரு உறவரை எடுத்து அந்த பிள்ளைகளுக்கு குர்ஆனை பழக்கிற வந்தவங்க, தாயில இருந்து பாட்டியில இருந்து எல்லா குமரு பிள்ளைகளில் இருந்து பிரித்து அந்த மௌலவியாக்கள் அந்த ஆலிமாக்கள் குர்ஆன் அல்ஹம்துலில்லாஹ் பழக்கிறான், தஜ்வீதை பரிசு கொடுக்குறான், தர்த்தீல பரிசு கொடுக்குறான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்க்கு எவ்வளோ விருப்பம்னு பாருங்க. அல்லாஹ்க்கு இந்த நோன்பு காலத்தில் குர்ஆனை பரிசு கொடுக்கிறது, குர்ஆனை திருத்துறது, குர்ஆனை சுப்ஹானல்லாஹ் மக்களுடைய உள்ளங்களில் கொண்டு வரது அல்லாஹ்வுக்கு அதைவிட விருப்பமானது ஒன்றுமே இல்லை. அதனால் நாங்கள் இந்த நோன்பு காலம் பாருங்கள், இப்போ நோன்பு ஒன்று ஆரம்பிச்சிச்சு. இந்த சில்சிலா நோன்பு 29, 30 முடிகிறதும் தெரியா, 30 முடிகிறதும் தெரியா. நாங்கள் ஒவ்வொருத்தரும் நியத்து வச்சோன்னு சுப்ஹானல்லாஹ் இந்த காரிமார்களுக்கு பின்னால் அல்லாஹ் அவங்களுக்கு தொழக்கூடிய பாக்கியத்தை தந்தான், அந்த பிள்ளைகளுடைய கிராத்தை கேட்கக்கூடிய பாக்கியத்தை தந்தானே. 30 ஜுஸுவை இன்ஷா அல்லாஹ் கேட்பேன். கையசத்துக்கும் இன்ஷா அல்லாஹ் 30 ஜுஸுவை கேட்பேன். இதே மாதிரி எங்களால் முடியுமான அளவுக்கு குர்ஆனை ஹத்தம் செய்வோம். குறைஞ்சது ஒரு குர்ஆனையாவது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முழுக்க ஓதி காட்டுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஓதி காட்டுவாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க. இது சில்சிலா கடைசி வருஷம் வரையில் இருந்துச்சு. கடைசி வருஷம் மரணிக்கிறதுக்கு அன்னை என்று இருக்கிற வருடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 2 தடவை ஓதி காட்டினாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் 2 தடவை கேட்டாங்க, இவங்க ஓதி காட்டினாங்க 2 தடவை அவங்க கேட்டாங்க. கேட்கிறது ஓதுறது சுப்ஹானல்லாஹ் ஆக பெரிய சுன்னத் குர்ஆன் இந்த நோன்பு காலத்தில். அதனால் அல்ஹம்துலில்லாஹ் சில பேருக்கு கேட்குற பாக்கியம் ஓதுற பாக்கியம் இல்லை, சில பேருக்கு ஓதுற பாக்கியம் கேட்குற பாக்கியம் இல்லை. நாங்கள் 2ஐயும் அடையிற பாக்கியசாலிகளாக ஆகணும், ஓதணும் கேட்கணும். இது நபியுடைய மிகப்பெரிய ஒரு சுன்னத் மட்டுமல்ல அருமையானவர்களே, இது பெரிய ஒரு பாக்கியம். குர்ஆனில் ஒரு ஆயத்து வருது, அந்த ஆயத்துடைய கருத்தை நீங்கள் சரியான முறையில் விளங்கினா எப்பயுமே குர்ஆனை கேட்குறதுக்கு முன்னுரிமை கொடுப்பீங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறா சூரத்துல் அன்ஃபாலில், வைதா குரியல் குர்ஆனு ஃபஸ்தமியூ லஹு வ அன்சித்து. உங்களுக்கு முன்னால் குர்ஆன் ஓதி காண்பிக்கப்பட்டா காதால் கேளுங்க, காதால் மட்டுமல்ல மூளையாலேயும் கேளுங்க, கவனமாக கேளுங்க. கேட்கறதுனால என்ன தெரியுமா நடக்கும்? லஅல்லக்கும் துர்ஹமூன். குர்ஆனை கேட்கறதுனால அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு உட்படுவீங்க. சுப்ஹானல்லாஹ். குர்ஆனை கேட்கறதுனால வாழ்க்கையில் பலா இல்லாம போய்த்திடும். ஏன்? அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வந்தா. உங்களோட உள்ளத்தில் பிரச்சனையா, உங்களோட உள்ளத்தில் துக்கமா துயரமா, உங்களோட லைஃப்பில் பிரச்சனையா, வியாபாரத்தை பிரச்சனையா, குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையா, எல்லாம் இல்லாமல் போகும். இதால குர்ஆனை கேட்கறதுனால. ஏன்? குர்ஆனை கேட்கறதில் லஅல்லக்கும் துர்ஹமூன் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்குது. அதனால் அருமையான சகோதரர்களே பெரியார்களே, இந்த நோம்பில் பெரிய வணக்கங்களில் நாங்கள் ஈடுபடாவிட்டாலும் உறுதியாக நாங்கள் நியத்தி வச்சா இந்த 30 நாள் அல்லது 29 நாளையும் இந்த முழு குர்ஆனையும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ்வோட உதவியோட கேட்போம், ஒரு குர்ஆனை ஓதி முடிப்போம் என்று நியத்தி வச்சு அதை செஞ்சால் அது பெரிய பாக்கியசாலி. அந்த காலத்தில் தானே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உட்காந்து 60 குர்ஆனை முடிச்சிடுவாங்களாம். 60 குர்ஆனை. இந்த சமானில் எங்கிட்ட பொடியுமாறு எல்லார்ட்டையும் சுப்ஹானல்லாஹ் ஃபோன், எல்லார்ட்டையும் ஃபோன். கொஞ்சம் நோன்பு காலத்தில் அதுக்கு ஒரு சுட்டியை கொடுத்துடணும். சுட்டி என்றால் உருதுல சொல்லுவாங்க, இந்த லீவு கொஞ்சம் குறைச்சிடணும். எல்லாரும் சோஷியல் மீடியாவில் இப்போ
அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, 60-70 குர்ஆனை முடிக்க தேவையில்லை. ஒரு குர்ஆனை கேட்கறது, ஒரு குர்ஆனை நாங்கள் ஓதுறது, இது ரப்புடைய பெரிய ஒரு பாக்கியம், அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு தௌஃபீக். நாங்கள் ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்ட்ட கேட்டுக்கொண்டே இருக்கணும், அல்லாஹ்ட்ட கேட்டுக்கொண்டே இருக்கணும். அல்லாஹ்க்கு ஆக விருப்பம் குர்ஆனை ஓதுறது, குர்ஆனை கேட்கிறது. ஒரு சஹாபி இருந்தார், அவருடைய பேர் உஸைத் இப்னு ஹுலைர் ரலியல்லாஹு அன்ஹு. இவர் தஹஜ்ஜுல எழும்புவார். தஹஜ்ஜுல எழும்பி தஹஜ்ஜுடைய நேரத்தில் தான் அவர் குர்ஆனை ஓதுறது. ஒரு நாள் பக்கரை ஓதிக்கொண்டு இருக்கிறார், இன்னொரு ரிவாயத்தில் சூரத்துல் கஹ்ஃப் ஓதிக்கொண்டு இருக்கிறார். அல்லாஹ்க்கு அவ்வளோ விருப்பம். அல்லாஹ் அதை கண்ணியப்படுத்துறதுக்காக 4வது வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குகளுக்கு சொல்கிற, நீங்கள் உஸைதுர வீட்டுக்கு போக வேணாமா, உஸைதுர வீட்டுக்கு போங்க, போய்த்து அந்த குர்ஆன் ஓதுறத்தை நீங்கள் கேளுங்க, போகிற நேர சக்கீனத்தை, ரஹ்மத்தை, பரக்கத்தை எடுத்துகிட்டு போங்க. சுப்ஹானல்லாஹ், வானத்தில் இருந்து மலக்குகள் வாரா, மேக கூட்டத்தில் வாரா, மேக கூட்டத்தில் அப்படியே வாரா. நெருங்குற உடனே உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஓதிக்கொண்டிருந்த நேரம் முன்னால் குதிரை ஒன்று கட்டப்பட்டிருக்குது. குதிரை மிளற ஆரம்பிக்குது. அந்த மேகத்தை பார்த்து பயந்துட்டாங்க. குதிரை குழம்பினா பக்கத்தில் யஹ்யா படுத்து கொண்டு இருக்கிறார், இவருடைய பையன். அதை மிரிச்சிடுமோன்னு நிப்பாட்டிட்டார். குர்ஆன் ஓதுற நிப்பாட்டினா குதிரை அமைதியாகிடும். குர்ஆன் ஓத ஆரம்பிச்சா குதிரை குழம்ப ஆரம்பிக்கும். முன்னுக்கு மேக கூட்டம், இவருக்கு யதார்த்தம் தெரியா, மெதுவாக குர்ஆனை வச்சுட்டு உள்ளு போய்த்துட்டான். குதிரை குழம்புதே. அடுத்த நாள் சுபஹுக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போய் கார்குசாரி சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், தஹஜ்ஜுல இப்படி ஓதிக்கொண்டிருந்தேன், இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்பட்டுச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாதாக தெரியுமா? யா உஸைத், இக்ரா இக்ரா, உங்களுக்கு ஓதிக்கொண்டிருக்கலாமே ஓதிக்கொண்டிருக்கலாமே ஓதிக்கொண்டிருக்கலாமே. அது வந்தது மலக்குமார். சுப்ஹானல்லாஹ், வானத்தில் இருக்கிற மலக்குமார் வந்தாங்க. தில்க சகீனா நஸலத் அலைஹிமுல் மலாயிகா, மலக்குகள் வந்தாங்க. சகீனத்தை, ரஹ்மத்தை, பரக்கத்தை உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. உஸைத், ஓதிக்கொண்டிருக்கலாமே. கண்ணியமான சகோதரர்களே, இப்படி ஓதுறது, கேட்கிறது அல்லாஹ்க்கு ரொம்ப விருப்பம். அதனால கண்ணியப்படுத்துறதுக்காக அல்லாஹ் மலக்குகளை அனுப்பினான். எங்களுக்கு தெரியா, மறைவான விஷயம் அல்லாஹ்க்கு தான் தெரியும். எங்களோட எத்தனை மலக்குகள் தொழுவாங்க. சுப்ஹானல்லாஹ், எத்தனை மலக்குகள் இந்த குர்ஆனை கேட்கறதுக்காக அல்லாஹ் எத்தனை மலக்குகளை அனுப்பி இருப்பாங்க. அதனால் அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த நோன்புடைய ஆரம்பத்தில் இருந்து நான் எனக்கு சொல்லிக்கொள்கிறேன், உங்களுக்கும் சொல்லிக்கொள்கிறேன், குர்ஆனோட ஒரு தொடர்பை ஓதுறத்தில், குர்ஆனை கேட்குறதுல, குர்ஆனை படிக்கிறதுல, அதை படித்து மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு சூழலை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வோம். அல்லாஹ்க்கு ரொம்ப விருப்பம். அல்லாஹ்க்கு அதை விட விருப்பமானது ஒன்றுமே இல்லை. ஃபமனித்தபிய ஹுதாய ஃபலா யதில்லு வலா யஷ்கா. குர்ஆனை ஓதுறது, கேட்கிறது, குர்ஆன் ஹித்மத்தில் ஈடுபடுறது, ஸ்ரீதேவியாக வாழ்ந்து மரணிப்பாங்க, ஒரு நாளும் மூதேவியாக மாட்டான். ஃபமனித்தபிய ஹுதாய ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். யார் குர்ஆனை சுமக்கிறாங்களோ, ஓதுறாங்களோ, அந்த ஹித்மத்தில் ஈடுபடுறாங்களோ, சக்கராத்துடைய நேரத்தில் அவங்களுக்கு பயப்பட தேவையில்லை, கபூரில் பயப்பட தேவையில்லை, மறுமையில் பயப்பட தேவையில்லை, கண்ணியமான முறையில் கட்டமாக கடப்பாங்க என்று குர்ஆன் சொல்லி கொண்டிருக்குது. இன்ன ஹாதல் குர்ஆன் யஹ்தி லில்லதி ஹிய அக்வம் வயுபஷ்ஷிருல் முஃமினீன் அல்லதீன யஅமலூன ஸ்ஸாலிஹாத் அன்ன லஹும் அஜ்ரன் கபீரா. இந்த குர்ஆன் உறுதியான பாதையை காட்டும், மூமின்களுக்கு நன்மாராயம். அதனால் அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த குர்ஆனை நாங்கள் எங்களோட உள்ளத்தில் அப்படியே அணைச்சி கொள்வது மட்டுமல்ல, எங்களோட நாக்கில் நாங்கள் அடிக்கடி குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிற மட்டுமல்ல, அதை கேட்கறது மட்டுமல்ல, குர்ஆன் ஹிதுமத்தில் நாங்கள் எப்படி எல்லாம் ஈடுபடையலுமோ அப்படி எல்லாம் ஈடுபட்டு கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்லதி யக்ரஉல் குர்ஆன் வயத்ததஅ ஃபீஹி லஹு அஜ்ரான். குர்ஆன் ஓத முயற்சிக்கிறவங்க திக்கி ஓதுற, தஜ்வீத் இல்லாமல் ஓதுற, இவங்க ட்ரை பண்ணுறதுக்கு டபுள் கூலி இருக்குது அல்லாட்ட. பாருங்க, சுப்ஹானல்லாஹ், ஒன்றுக்குமே இல்லை படிக்கிறதுக்கு கூலி. குர்ஆனை திக்கி ஓதுறதுக்கு டபுள் கூலி. ஆனால் அல் மாஹிர் அதே ஹதீஸில் பில் குர்ஆன் மஅஸ்ஸஃப்ரத்தில் கிராமில் பரரா, இந்த மாதிரி குர்ஆனை பாடமாக்கி அழகா ஓதுறவங்க மறுமையில் விஐபி லிஸ்ட்டில் கண்ணியமான மலக்குகளோட பெஸ்டிக்கே போய்த்துருவான். சுப்ஹானல்லாஹ், அதையும் சொல்லித்தான் அல்லாஹ்வுடைய நபி
குர்ஆனை முடிச்சான், இந்த ஹதீஸை முடிச்சான். அதனால அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் ரப்புட்ட கேட்கணும். நோன்பு காலை வச்சிட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். முதலாவது நோன்பு, நாங்கள் இந்த நோன்புல இருந்து எங்களுக்கு கிடைச்சிய நேரங்களில் காலங்களில் குர்ஆன் ஓதுறதுக்கு முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கணும். ஒரு சஹாபி இருந்தார், அவருடைய பேர் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. பெரிய ஒரு முஃப்தி, எல்லாருக்கும் தெரியும். யமனுடைய தலைவர், ஒரு பகுதியுடைய யமனுடைய தலைவர். இவர் என்ன தெரியுமா செய்வார்? இரவில் ஆரம்பத்தில் தூங்கிடுவார். தூங்கிட்டே நடு ஜாமத்தில் எலும்புவார். எலும்பி குர்ஆனை ஓதி தொழுவார். குர்ஆனை ஓதி தொழுவார். சுப்ஹானல்லாஹ், அவ்வளோ இன்பம் அவருக்கு. அடுத்த சஹாபி அபு முஸ்ஸர் அஷ்ஷரீட்ட முதாக்கரா செய்கிற, நீங்கள் எப்படி குர்ஆன் ஓதுற? அவர் சொல்கிற, நான் நேரம் கிடைச்சிய நேரம் எல்லாம் ஓதுற. இவர் சொல்கிறார், அப்படி இல்லை, நான் தூங்குறது எதற்காக வேண்டியண்டா, பின்னால் எலும்பி குர்ஆன் ஓதி தொழுற நீயத்தில் தூங்குறேன். அப்போ தூங்குறதும் நன்மை. சுப்ஹானல்லாஹ், தூங்குறதும் நன்மை. இப்போ நாங்கள் தராவி தொழுதுட்டு தூங்குறோம், நெய்யத்து வைக்கிற தஹஜத்துக்கு நேரத்தோடு எலும்புரு. அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆனை நாங்கள் தஹஜத்தில் ஓதுறது அல்லது பாடமில்லாதாக்க தஹஜ்ஜத் தொழுதுட்டு ஓதுறது, இந்த நீயத்தில் நாங்கள் தூங்குறது எல்லாமே நன்மையாக பைத்து கொண்டே இருக்குது. ஒரு நாள் இவர் பள்ளி இமாம் முஆத் இப்னு ஜபல், சரியான இன்பம் குர்ஆன் ஓத. இவர் ஆரம்பித்தார், இஷா தொழுகையில் பக்கரா உண்டு, இஷா தொழுகையில் பக்கரா ஓத ஆரம்பித்தார். ஒரு வயசாலி பின்னால் வந்து தொழுகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு. அவர் வயல் வெட்டியில் வேலை செஞ்சுட்டு வந்தாரே, இன்னும் பக்கரா ஆரம்பித்த உடனே இவருக்கு கஷ்டமாயிட்டு. வயசாலி தானே. அவர் தொழுகை இடையில விட்டுட்டு தனியை தொழுதுட்டு போய்த்தார். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கேள்விப்படுது, இப்படி ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு வயசாலி எங்கட தொழுகையை உடைச்சிட்டு போய்த்தாரே என்று மனசுக்கு பாரம். இவர் யங், அவர் ஓல்ட், வயசு. அவர் டூட்டுக்கு போய்த்து அம்மானே கேச்சி. இவர் பள்ளியுமா அவர் டூட்டுக்கு போய்த்து அம்மானே கேச்சி. பட்ட முனாஃபிக்கனா நீங்க? பட்ட முனாஃபிக், அந்த முனாஃபிக் இமாமுக்கு பின்னால் தொல்றதுக்கு உங்களுக்கு வக்கீல்ல பேசாமல் போகிறதானே, தொலையே உடைச்சிட்டு போகிறேன்னா நீங்கள் பட்ட முனாஃபிக் அம்பான கேச்சு இமாம். சரியான கவலை வந்துட்டு வயசாலி சஹாபிக்கு. அவர் ஒரு பொதுமகன், சஹாபாக்கள். இவர் பெரிய முஃப்தி முஆத் இப்னு ஜபல். சரியான கவலை வந்துட்டு, முஃப்தி சாப் ஏசினா குர்ஆனை பாடமாக்கினவங்க ஏசின, அது பதுவா அமைஞ்சிட்டு அது பெரிய பொருளாது. குர்ஆனை பாடமாக்கினவங்களோட வாயால் வந்து தாங்க ஏலாமல் நபீட்ட போய்த்து சொல்கிற, யா ரசூலல்லாஹ் முஆத் இப்படி நடந்து கொண்டார் என்ற உடனே நபீட முகம் ரொம்ப அழகான முகம். இந்த உலகத்தில் எந்த ஒரு மஹ்லூக்குக்கும் முஷாபஹத்தண்டா ஒப்பிட முடியாது, அவ்வளவு அழகான முகம் நபீட. சுப்ஹானல்லாஹ். கோபம் வந்துட்டா ஷோப்பாயிடும். கோபம் வந்துட்டா நபியுடைய முகம் ஷோப்பாயிடும். நபியுடைய முகம் ஷோப்பாயிட்டு, யா முஆத் கூப்பிட்டு எடுத்தான். முஆத், அந்த ஃபத்தான், நீங்க மக்கள்ல சமூகத்தில் குழப்பத்தை உண்டாக்குறீங்களா? இதுக்கு பிறகு குர்ஆனை நீங்க தொழுவிச்சால், இஷா தொழுக சுபு தொழுக லேசான சூறாக்களை ஓதி முடிச்சிடுங்க. சப்பீஸ்மே ஓதுங்க சொல்லி கொடுத்தான். வஷம்சி ஓதுங்க. அல்லது மக்கள் பொருந்து கொள்றா வேற. பின்னால வயசாளிகள் இருக்கிறாங்க, நோயாளிகள் இருக்கிறாங்க. நீங்க தனியே தொழுகிறதாக இருந்தா வேண்டிய மட்டும் தொழுங்க என்று அட்வைஸ் பண்ணி அனுப்பினாங்க. தான் இருக்கு முஆதுக்கு. நான் ஏன் இதை சொன்னேன்டா, முஆத் இப்னு ஜபல் அந்த அளவு ஓதுறத்துல இன்பம். அவருக்கு ஓதுறத்துல இன்பம். ஆரம்பிச்சா பக்கரா தான் ஓதுற. ஒரு இமாம் சாப் ஓதி கொண்டிருந்தார். எல்லாரும் விருப்பம் என்றால் அல்ஹம்துலில்லாஹ் நிறைய ஓதலாம். மஷாலா நீங்கள் விரும்புகிற சுபூத்துல் ஹெலிவருக்கு ஓதலாம், இமாமுக்கு கூட்டி ஓதலாம், அது வேறு பிரச்சனை. இமாம் சாப் ஓதி கொண்டிருந்தார். ஒரு வயசாலி வந்து அவர் தொலையெல்லாம் பைத்துட்டு என்ன ஓதுறார் இவர்? பக்கரா ஓதினாரு என்றார். பக்கரா. இப்போ அடுத்த நாள் வாராரு. பக்கத்தில் உள்ளவருக்கு முதலாக கேட்ட இவர் என்ன ஓதுறாருண்டு. இமாம் சாபுக்கு விளங்கிட்டு இப்போ குறு பைத்து கொண்டிக்கு இப்போ பக்கராலாம் சரி வாரல்ல, சின்ன சூறா தான் ஓதணுமெண்டு. இமாம் சாப் என்ன ஓதுறாரு? ஃபீல் 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 என்றாரு. யானை மாட்டை விட பெருசி, பக்கராவை விட பெருசண்டா.
ஃபீல் யானை இவ்வளோ பெருசுண்டு அப்படியே பெய்த்துட்டாரு தொழாமலே. கடிவார சகோதரர்களே, பெரியார்களே, ஹைர், நான் என்ன சொல்ல வாரேன்டா, இப்படி ஓதுறது, ஓத கேட்கிறது, சுபஹானல்லாஹ், இதெல்லாம் பெரும் பாக்கியம். இந்த இந்த குர்ஆனோட ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய மாதமாக நாங்கள் ஆய்க்கொள்ளுவோம். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய நபி தொலை வச்சு கொண்டு இருந்தான். ரொம்ப இன்பமாக குர்ஆன் ஓதுவான் அல்லாஹ்வுடைய நபி. ஷைத்தானுக்கு அப்படி ஜுவால், ஷைத்தானுக்கு அப்படி ஜுவால். ஏன்? அல்லாஹ்வுடைய நபியை குர்ஆனை கேட்கறதுக்காக கோடிக்கணக்கான மலக்குகள் இறங்குறான். மலக்குகள் இறங்குற நேரம் ஷைத்தான்களுக்கு வரையில கால் படப்பட ஓதுவாங்க. ஷைத்தான் கால் படப்பட ஓடுவான். ஷைத்தானுக்கு மாற ஜுவால். அல்லாஹ்வுடைய நபி தக்பீரை கட்டினா, இன்றைக்கு ஒரு வேலை பார்க்கணும், இன்றைக்கு ஒரு வேலை பார்க்கணும் முஹம்மத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பெரிய நெருப்பு கட்டி எடுத்துட்டு வந்தார். சரியான கோபம். எந்த அளவு கோபம்டா, அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சைட் ஆக்கிறதுக்காக அவருடைய வலது கை, இபிலீஸ்ல வலது கை பெரிய ஒரு ஷைத்தானை போட்ட, பெரிய ஷைத்தானை தான் நபிக்கு போட்ட, பெரிய ஷைத்தான். எங்களை அவங்கள எல்லாம் பெரிய பெரிய ஷைத்தான் போட தெரியல. இப்படி ஒரு ஈக்கில போட்டாலே நாங்கள் சைடு போய்த்திரியும், நாங்கள் சும்மாவே சைடு போய்த்திரியும். ஈக்கிலொண்ட போட்டாலே நபியை பிடிக்கிறதுக்கு பெரிய ஒரு ஷைத்தானை போட்ட. இந்த ஷைத்தான் அல்லாஹ்வுடைய நபி ஈமான்ல பக்கா, அவர் இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டார். சுப்ஹானல்லாஹ். நபீட தௌவத்துக்கு, நபீட அஹ்லாக்குக்கு ஷைத்தானே இஸ்லாத்துக்கு வந்துட்டேன்னு ஒரு ரிவாயத். இப்போ ஷைத்தானுக்கு இவருடைய வலது கையை தானே போட்ட, வலது கையை பெய்த்துட்டா நபீட டீமுக்கு எவ்வளோ பெரிய ஜுவால். ஷைத்தானே வந்தா, இபிலீஸ் அவனோட பேர், பெரிய எடுத்துட்டு வந்தார். எடுத்துட்டு வந்து இமாமத்தில் குர்ஆன் ஓதிக்கொண்டு இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். குர்ஆனை ஓத கேட்கறதுக்கே இல்லை இவனுக்கு, ஷைத்தானுக்கு. அந்த நெருப்பை நபியிட முகத்தில் போட்டு நபியை காயப்படுத்த பார்த்த உடனே அல்லாஹ் நபிக்கு ஒரு சக்தியை கொடுத்த தொழுகையிலே நினைச்சாங்க, இந்த ஷைத்தான் அப்படியே பிடிக்க, ஷைத்தானை அப்படியே பிடிக்கிறதுக்கு நினைச்சான். திரும்ப ஞாபகம் வந்துச்சு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வந்த உடனே ரோஷம் வந்துட்டு, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஏன் ஞாபகம் வந்த? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாட்ட துவாட்ட கேட்ட, கால ரப்பி அந்த ஆயத்து என்ன? கால ரப்பி ரப்பி ஹபிலி முல்கல்லா யம்பகி லி அஹதின் மின் பாதி, எனக்கு ஒரு ஆட்சியை தரணும், அந்த ஆட்சியோட அதிகாரம் வேற யாருக்கும் கொடுக்கப்படா. எப்படி கொடுத்தண்டா, ஜின்கள் எல்லாம் கண்ட்ரோல்டா இருக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. இப்போ தொழுகையில் ஞாபகம் வந்துச்சு, நாங்கள் இந்த ஷைத்தானை பிடிச்சா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய அதிகாரத்தை நாங்கள் கேட்டோமா, ரோஷம் வந்துட்டு. ஏன்? அவருடைய சீட் எங்களுக்கு கேட்குறது, கட்டாயம் இந்த ரோஷம் ஈக்கணும். இதான் ஈமாண்ட ரோஷம். ஏன் சுலைமாண்ட அதிகாரத்தை நாங்கள் எடுக்க போகிறது, அவருடைய சீட்டை நாங்கள் ஏன் கைப்பற்ற போகிறது? உடனடியாக என்ன செஞ்ச, ஷைத்தானை பிடிக்கல. கொஞ்ச நேரத்தில் ஷைத்தான் பைத்திட்டான், அவனுக்கு ஏழாம பைத்திட்டான். நீ இந்த சம்பவம் உலமாக்கிட்ட கேட்டுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். நான் ஏன் சொல்லுவாரண்டா, குர்ஆன் ஓதுறது இவ்வளவு ஷைத்தானுக்கு சுப்ஹானல்லாஹ் ஆகப்பெரிய கோபத்தை உண்டாக்கும், ஆகப்பெரிய வெறுப்பை உண்டாக்கும். குர்ஆன் ஓதுற வேண்டிய லேஷ் இல்லை. அதனால் அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, குர்ஆனை நாங்கள் ஓதணும், குர்ஆனை கேட்கணும், குர்ஆனை பரப்பணும். குர்ஆனோட ஹல்காக்களை இந்த உலமாக்கள் பொதுமக்களை கூப்பிட்டு அழகான முறையில் திருத்தி கொடுக்கணும். குர்ஆன் ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கொண்டா அருமையானவர்களே, இது அல்லாஹ்ட ரஹ்மத்துக்கு பரக்கத்துக்கு காரணம். இன்றைக்கி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், காசா எத்தனை கிலோமீட்டர், எத்தனை கிலோமீட்டர் போடுற போம்பை, யா அல்லாஹ் எவ்வளோ பெரிய போம்பை. ஆனால் அல்லாஹ்ட உதவியால் அந்த மக்கள் அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஷாமை பாதுகாத்து கொண்டு இருக்கிறாங்களா இல்லையா? நான் கேள்விப்பட்டேன் அருமையானவர்களே, 140 அந்த முஜாஹிதீன்கள் ஹாஃபில்கள் அந்த கிரவுண்டில் குழிகளுக்குள்ள குர்ஆனை ராவைக்கு ஓதுவான், ராவைக்கு குர்ஆன் ஓதுவான், வெள்ளிக்கு யுத்த காலத்தில் ஜிஹாத் செய்வான். உண்மையான முஜாஹிதீன்கள் குர்ஆனை ஓதி ஓதி தொழுவான். எத்தனை பள்ளி வாயல்களில் சுப்ஹானல்லாஹ் இந்த 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 ஒரு வருஷத்துக்கு எத்தனையோ பெண்கள் ஹாஃபில் ஆகினாங்க. காசால இருக்கக்கூடிய இளம் பிள்ளைகள் 100 வருஷம் பாஸ் ஆகின ஒரு வயசாலி பொம்புல கூட இந்த யுத்தத்தில் சுப்ஹானல்லாஹ் பாடமாக்க ஆரம்பித்து ஹாஃபிஸ் ஆகினாங்க.
கனிமான சகோதரர்களே, பெரியார்களே, இப்படி அந்த மக்கள் குர்ஆனோட ஒரு தொடர்பு வச்சதினால அல்லாஹ் நிச்சயமாக வீணாக்கல்ல பாதுகாத்தார். இதே மாதிரி எங்களையும் நாங்கள் குர்ஆனை ஓதுறதுல, கேட்குறதுல, அதை இன்பத்தை நாங்கள் எடுக்கிறதுல, நாங்கள் இன்ஷா அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையை கலிஷா குறிப்பாக ரமலான அல்லாஹ் நிச்சயமாக எங்களை பாதுகாப்பான். இம்மையிலையும் பாதுகாப்பான், நாளைக்கு மறுமையிலையும் என்ன செய்வான்? பாதுகாப்பான். அதனால் இன்ஷா அல்லாஹ் இந்த மாதத்தை, ரமலானுடைய மாதத்தை குர்ஆனுடைய மாதமாக ஆக்கிறதுக்கு முயற்சியுமா? இன்ஷா அல்லாஹ் கேட்கறதுக்கு முயற்சியுமா? முழு குர்ஆனையும் அதே மாதிரி நாங்கள் ஓதுறதுக்கு முயற்சியுமா? பாவம் அப்பாவி பெண்கள் வீடுகளில் இருக்கிறாங்க, அவங்க வீடுகளில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எங்களை மாதிரி கஷ்டம். வீட்டு வேலைகள் நிறைய இருக்குது, உங்களுக்கு தெரியும். வீட்டு வேலைகள் நிறைய. ஒரு மாதத்துக்கு 7 நாளைக்கு 8 நாளைக்கு அவங்களுக்கு ஓதையிலா தொலையலா. அப்படி தான் நல்லா அவங்கள படைச்சி, அவங்கள அப்படி தான் அல்லாஹ் படைச்சி. என்ன செய்ய? ஹைர், அவங்களுக்கு ஓத முடியுமான தொழ முடியுமான நாட்களில் கூட நீங்கள் குர்ஆனுடைய ஹல்காக்களை உண்டாக்குங்க, குர்ஆன் ஹல்காக்களை உண்டாக்குங்க. அல்லாஹ்வுடைய நபியோட காலத்தில் ஹப்ஸா நாயகி ஒரு ஹாஃபிலத்துல் குர்ஆன், ஆயிஷா நாயகி ஒரு ஹாஃபிலத்துல் குர்ஆன். நிறைய இளம் பெண்கள் குர்ஆனை மனனம் செஞ்சான். இன்றைக்கு ஸ்ரீலங்காவில் உலமாக்கல்ல 4-5 வயசு அவங்களோட பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகள், ஆம்பளை பிள்ளைகள் அல்ஹம்துலில்லாஹ் ஹாஃபில். 4-5 வயசு. அந்த காலத்தில் நாங்கள் சொல்கிறோம் இமாம் ஷாஃபி அவங்களோட உம்மாட முயற்சியால் 7 வயசில் ஹாஃபில் உண்டு. அந்த காலம். இந்த காலத்தில் 4 வயசு 5 வயசு போல ஹாஃபி. சுப்ஹானல்லாஹ். அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, இது முயற்சி. அதனால் நாங்கள் வீட்டிலேயும் இந்த தர்பியத்தை உண்டாக்கணும், பெண்களுக்கும் இந்த தர்பியத்தை உண்டாக்கணும், குழந்தைகளுக்கும் இந்த தர்பியத்தை உண்டாக்கணும். குர்ஆனுடைய ஹல்காக்களை வீட்டிலையும் வைக்கணும். இன்ன குர்ஆன் அல் ஃபஜர் கான மஷ்ஹூதா. தஹஜ்ஜுடைய ஃபஜ்ருடைய நேரத்தை நீங்கள் வீட்டில், வாசலில், மஸ்ஜிதில் குர்ஆன் ஓதுறீங்க, மலக்குகள் அங்கே சமூகம் கொடுக்குறாங்க, உங்களோட வாழ்க்கைக்கு பரக்கத்துக்கு துவா செய்கிறாங்க. லேஷ் இல்லை. அதனால் அருமையானவர்களே, அபூ ஹுரைராவுடைய இந்த சம்பவத்தை சொல்லி முடிச்சுக்கொள்கிறேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க விசேஷமாக ரமலான் வந்துட்டா மனைவியை கூப்பிடுவாங்க, அடிமையை கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு தேன் போடுவாங்க. இன்றைக்கு நாங்கள் இரவை 3 பிரிக்க போகிறோம். ஆரம்ப இரவில் தாரு தொழுகிற குர்ஆன் ஓதி மனைவி கையெழுத்துவாங்க, மனைவி என்று. 2வது இரவில் ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு கையெழுத்துவாங்க நான். 3வது இரவில் அடிமை. இப்படி தேன் மாறி 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 அபூ ஹுரைராவுடைய வீட்டில் முழு இரவும் தொழுகை நடக்கும், குர்ஆன் ஓதப்பட்டு கொண்டே இருக்கும். சுப்ஹானல்லாஹ். தார்த வீட்டில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட வீட்டில். அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட குடும்பத்தில் மகரிபிலிருந்து இஷா வரையில் தொலைப்போகும் வரையில் எல்லாரும் குர்ஆன் ஓதுவாங்க. வீட்டில் எல்லாரும் குர்ஆன் ஓதுவாங்க. அல்லாஹ்வுடைய நபி சொல்லுவாங்க, இரவு நேரத்தில் நான் போனால் வீட்டுடைய அடையாளங்கள் தெரியாது இவர்களுடைய, ஆனால் இந்த இரவு நேரத்தில் போனால் இவங்கட வீடுகளோட அடையாளத்தை நான் கண்டுபிடிச்சு கொள்வேன். ஏன்? அந்த அளவு இந்த யமன் வாசியர் குர்ஆனை அழகாக ஓதுவாங்கண்டா. அருமையான பெரியார்களே, சகோதரர், இந்த சூழல் எங்களோட வீடுகளை ரொம்ப குறைச்சல். அதனால் இந்த ரமலானில் அந்த பெண்களோட சைட்டை நாங்கள் கொஞ்சம் பார்க்கணும். நாங்கள் தராவி என்று, கியாமுல் லைல் என்று, லைலத்துல் கத்ர் என்று எல்லா அமலையும் நிறைய செஞ்சு கொள்கிற, ஆனால் அந்த அப்பா பெண்கள்கிட்ட வேலை மட்டும்தான் நாங்கள் எடுக்கிற. அதனால் அவங்களுக்கும் நாங்கள் சந்தர்ப்பங்களை கொடுத்து அவங்களையும் நாங்கள் ஓத வச்சு நன்மைகளை சம்பாதிக்கிறவர்களாக இன்ஷா அல்லாஹ் இருந்தால் அல்லாஹுடைய அன்பு, அல்லாஹுடைய ரஹ்மத், அல்லாஹுடைய பரக்கத் எல்லாருக்கும் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் முயற்சியுமா? இன்ஷா அல்லாஹ் எதை கேட்டோமோ, எதை பேசினோமோ இஹ்லாஸோடு அமல் செய்ய வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.